வணக்கம் தோழா. ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பி இருவர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு சிறிதளவு தென்னந்தோப்பு உள்ளது. இருவரும் தென்னந்தோப்பை பங்கு வைத்தனர். அண்ணன் கூறினார், எனக்கு மேல் பகுதி, தம்பிக்கு கீழ்ப்பகுதி என்றார். தம்பியும் சரி என்றார். அதேபோல் அவர்களுக்கு சிறிதளவு பசுவும் இருந்தன. அண்ணன் கூறினார், பசுவின் பின்பாகம் எனக்கு, முன்பாகம் உனக்கு என்றார். தம்பி சரி என்றார். அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தன. வீட்டின் உட்புறம் அண்ணனுக்கு, வீட்டின் வெளிப்புறம் தம்பிக்கு என்றதும் தம்பி சரி என்றான். தம்பி தென்னை மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவான். 3 மாதத்திற்கு ஒரு முறை அண்ணனோ தேங்காயை பறித்து செல்வான். காரணம், மேல்பாகம் அண்ணனுக்கு. தம்பி பசுவிற்கு உணவு கொடுத்து நன்றாக பார்த்து கொள்வான். அண்ணன் மாலை நேரங்களில் வந்து பால் கறந்து சென்று விடுவான். அண்ணன் வீட்டின் உள்புறம் உல்லாசமாக தூங்குவான். தம்பியோ திண்ணையில் குளிரும் வெயிலிலும் தூங்கிக் கொண்டிருப்பான். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் ஒரு யோசனை சொன்னார். தென்னை மரத்தின் மீது அண்ணன் ஏறியவுடன் தம்பி கீழே தீயை வைத்து விட்டான். தீயை அணைக்க சொல்லியும் அணைக்கவில்லை. ஏனெனில் கீழ்ப்பாகம் தம்பியுடையது. பின்பு இருவரும் சரிசமமாக பங்கிட்டுக் கொண்டனர் இளநீரை. அண்ணன் பால் கறக்கும் பொழுது தம்பி பசுமாட்டை முகத்தில் குச்சியால் அடிக்கும் பொழுது பசுமாடு உதைத்து விட்டது. ஆகையால் அண்ணனால் பால் கறக்க முடியவில்லை. பின்பு பாலை கறந்து இருவரும் சரிசமமாக பங்கிட்டுக் கொண்டனர். அண்ணன் வீட்டினுள் உள்புறம் சென்றவுடன் செங்கல் சிமெண்டை வைத்து அடைக்க ஆரம்பித்தான். பின்பு வீட்டை இருவரும் சரிசமமாக பங்கிட்டுக் கொண்டனர். இதுபோல் நாம் காணும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. சிந்தித்து செயல்படு தமிழா.